இந்த கேள்விங்களுக்கு ஆன்சர்லாம் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்து தாங்க போட்டிருக்கேன். கரெக்டானதாக தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து கவனமாக உளவியல் படிங்க. ஓகே, தேங்க்யூ டீச்சர்ஸ். கீழே கொடுக்கப்பட்டவைகளில் நியூரானின் பகுதி அல்லாத பகுதி எதுன்னா புகுவாய்கள் தான். முனைய குமிழ்கள் கிடையாது. முனைய குமிழ்கள் தப்பு. அடுத்தது, ஒன்றுக்குள் ஒன்று இறுக்கி அடுக்கி பாத்திரங்களை பிரித்தெடுக்கும் முறை எவ்வகை கற்றல்னா பல்வகை கற்றல். ஓகேங்களா? அடுத்தது, ஒரு சிக்னலில் போகும்போது பச்சை நிற விளக்கு ஒளிர்வதை கண்டவுடன் சாலையை கடப்பது நிதின் பார்த்து தானும் பின்பற்றுகிறான். இந்நிலையில் நிதின் எந்த நிலை சிந்தனையை பயன்படுத்துகிறார்? பின்பற்றும் நிலை. ஓகேங்களா? அடுத்தது, ஸ்கின்னரின் ஆக்க நிலையற்ற கற்றல் சோதனையில் புறாவுக்கு வலுவூட்டியாக இருப்பது தானியம். தார்ன்பெக் என்ன சொல்லியிருக்காரு? பயனுள்ளது மற்றும் இலக்கு நோக்கியது. ஸ்கின்னர் பரிசும் பாராட்டும். பாவில் பதில் நடத்தையை கற்றல். கோளார் நடத்தை வலுவூட்டல். ஓகேவா? உளவியல் நம்ம பொருத்தலாமா? வகையியல் அணுகுமுறையை கொண்டுட்டு வந்தவர் ஷெல்டன். உளப்பண்பு அணுகுமுறையை கொண்டுட்டு வந்தவர் ஹால்பர்ட். வகையியல் மற்றும் இணைத்த அணுகுமுறை, இந்த அணுகுமுறையை கொண்டுட்டு வந்தவங்க யார்? ஹைசன்க். மனிதவியல் அணுகுமுறையை கொண்டுட்டு வந்தவர் கார்ல் ரோசர். ஓகே, அடுத்தது பாருங்கள், இன்னொரு கொஸ்டின். உணர்ச்சிக்கும் அறிவாற்றலுக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்கணும்னா பன்முக திசையாக இருக்கணுமா. ஒரே திசையாக இருக்கக்கூடாது, இருதுபட்ட திசையாக இருக்கவும் கூடாது. ஓகே. குழந்தை தன் அன்றாட வாழ்வில் சமூக வளர்ச்சி, பண்பாட்டு வளர்ச்சி மற்றும் மொழி வளர்ச்சியை பெற எவ்வகை கற்றல் உதவுகிறது? இணைத்து கற்றல். ஓகேங்களா? அடுத்தது, பட்டியல் ஒன்றோடு ஒன்று இணைக்க போகிறோம். சங்கிலி தொடர் கற்றல்னால் எப்படின்னா தூண்டல் துலங்களுக்கான தொடர் துலங்களை வெளிப்படுத்துதல். கருத்துக்களை கற்றல், அதுக்கு தூண்டலுக்கேற்ப சரியான துலங்களை வழங்குதல். வாய்மொழி வழி கற்றல் எதுனா உயர் மன அல்லது அறிதிறன்களை உள்ளடக்கியது. பிரச்சனைகளை தீர்க்க கற்றல். 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட எஸ்ஆர் இணைப்புகளை ஒருங்கிணைத்தல். இது பட்டியல் ஒன்றோடு இணைக்கிறது. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. உளவியல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த முறை. டஃப்பு தான். இது 2026க்குரிய கொஷின் பேப்பர் உளவியல். எரிக்சனின் மனசமூக கோட்பாட்டின்படி ஒரு குழந்தை தொடக்க பள்ளியில் நுழையும் நிலை எந்த நிலைன்னா 4ஆம் நிலை. எந்த நிலை? 4ஆம் நிலை. ஓகே. அடுத்தது, புலனியக்க நிலை எந்த நிலையில் வருது? நமக்கு கரெக்டாக தெரியும். 0 to 2. அடுத்தது, செயலுக்கு முற்பட்ட நிலை. செயலுக்கு முற்பட்ட நிலை எதில் வருதுன்னா 7 to 11 முதல் செயலுக்கு முற்பட்ட நிலை. புலனீடான நிலை 2 முதல் 7 வயது வரை. கருத்தியல் நிலை 11 வயசுக்கு மேலே எல்லா வயசுமே கருத்தியல் நிலை தான். சரிங்களா? உளவியல் ரொம்ப கவனமாக இருக்கணும், பார்த்துக்கோ. குழந்தைகள் விளையாடும் போது வெற்றி மற்றும் பரிசு பெறுவது எதனோடு தொடர்புடையது? ஆயத்த விதி. அவனை இன்னும் நம்ம ஆயத்தப்படுத்துகிறோம், மோட்டிவேஷன். ஓகேங்களா? அடுத்தது, உடற்கல்வியும் விளையாட்டும் மாணவர்களுக்கு அளிக்கப்படுவதன் அவசியம் காரணம், நன்றாக ஓடியாடி விளையாடும் குழந்தைகள் சுறுசுறுப்பாகவும் கல்வியில் சிறந்தும் காணப்படுவார். ஆமாங்க, இது 2மே சரிதாங்க. சரிங்களா? ஓகேங்க. ஒரு குழந்தை விளையாடும்போது பொம்மையை தொடுவதை விட அந்த பொம்மையின் சாயலை கண்டு அதன் செயல்களை கற்பனை செய்கிறது. இது எந்த நிலைன்னா உருவக நிலை. ஓகேங்களா? இது எந்த நிலை? உருவக நிலை. அடுத்து பாருங்கள், 2 கூற்றில் செய்தித்தாள்கள், வானொலி, கணினி மற்றும் தொலைக்காட்சி ஆகியவை குழந்தைகளின் ஒழுக்க வளர்ச்சியில் பங்கு பெறுகின்றன. ஓகே. குழந்தைகளின் கற்றலானது பள்ளிக்கு வெளியேயும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, செய்தித்தாள்கள் மூலமாகவும் நடக்குது, பள்ளிக்கு வெளியேயும் நடக்குது. ஓகேங்களா? நமது அவசர காலங்களில் நமக்கு சமாளிக்க உதவும் ஹார்மோன் எதுன்னா அட்ரினல். ஓகேங்க. அடுத்தது, புதிதாக பிறந்த குழந்தைகள், பறவைகள், நாய்க்குட்டிகள் அவற்றுக்கு முன் செல்லும் பொருள்களை பின்தொடர்ந்து வழிநடத்துவதற்கு காரணம் உருவகப்படுத்துதல் அல்லது அடியொற்றல்னு பேர். ஓகே. அடுத்தது, அதே மாதிரி பாருங்கள், யானைக்குட்டி, கன்று பிறந்தவுடன் எழுந்து நடப்பதுக்கு காரணம் இயல்பூக்க கற்றல். அது இயல்பாகவே அந்த கற்றல் அந்த குட்டிக்கு, யானைக்குட்டிக்கு இருக்கும். ஓகேங்களா? யானைக்குட்டி, கன்று பிறந்தவுடன் எழுந்து நடப்பது இயல்பூக்க கற்றல். காரணம், அதுக்கு இயல்பாகவே அந்த தன்மை இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நமது அவசர காலங்களில் சமாளிக்க உதவும் ஹார்மோன்
அட்ரினல். புதிதாக பிறந்த பறவைகள், நாய்க்குட்டிகள் அவற்றுக்கு முன் செல்லும் பொருள்களின் பின்தொடர்ந்து வழிநடத்துவதற்கு செல்வதற்கு காரணம் என்னென்னா அடியற்றல், உருவகப்படுத்துதல், உருப்படுத்துதல்.